இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னுடைய ஹோல்டிங் பேஜில் இருக்கிறது தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எம்டாடெக் ஹோல்டிங்கில் இல்லை, பட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஏறி இருக்குது. அது 7179 3.4%. என்ஜிம்ஸ் பைபேக்குங்கிறனால வாங்கி வச்சுருக்கேன். என்னுடைய ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஆனால் அது இன்னும் 304 தான் இருக்குது, ஏரில். அட்டல் ஆட்டோவும் 532 என்னோடய ரேட்டு. அது இன்றைக்கி நெகட்டிவில் தான் இருக்குது, பெருசாக ஏரில். ட்ரிமினேட்டர் பேங்க் 600க்கு வாங்கினேன், 892 இருக்குது. அப்போல்லாம் 93க்கு வாங்கினேன், 86 இருக்குது. ஷேகில் ப்ரிபேர்டு நேற்று 50 ஷேர் வாங்கினேன், 160க்கு. இன்றைக்கி பரவாயில்ல, அது கொஞ்சம் ப்ளஸில் போய்ட்டுருக்குது. ஏறணும் ஆனால் நிறைய. முத்தூட் ஃபினான்ஸ் ஏற்கனவே ஒரு 5 ஷேர் இருந்தது, அன்றைக்கி வாங்கினதெல்லாம் கொஞ்சம் விற்றுருந்தேன் ப்ராஃபிட்டு. இன்றைக்கி அடிஷ்னலாக ஒரு 5 ஷேர் வாங்கினேன் இந்த ரேட்டில். ஜிஇ ஷிப்பிங் நான் எதிர்பார்த்த மாதிரி நல்லா ஏறிடுச்சு. ஸோ 1281 வந்து இன்றைக்கி 1322 விற்றேன். அதுக்கப்புறமா 1300 இருக்குது, 50 ஷேர்கிட்ட இருக்குது நிறைய ரேட்டில். ஸோ நான் ஏற 10 ஷேராக விற்க வேண்டியதான். வாரி எனர்ஜி நேற்று விற்றேன், 2600 சொச்சத்தில் இருந்தது விற்றேன் ப்ராஃபிட்டில். இன்றைக்கி 2720க்கு இருக்குது, ப்ளஸில் தான் இருக்குது, போகும்னு நினைக்கிறேன். விக்ரம் சோலார் நேற்று 100ல் 70 ஷேர் விற்றேன், புதுசாக ஒரு 50 ஷேர் வாங்கி விற்றேன். இன்னும் ஒரு 30 ஷேர் இருக்குது, அதுமாதிரி 178 தான். இன்றைக்கி 85 வரைக்கும் போச்சு. ஸோ ப்ராஃபிட் இன்னும் கொஞ்சம் ஏறும்னு நினைக்கிறேன். ஏதோ நியூஸ் சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு இதுன்னு தெரில. அதான் ஏதோ வாங்க போகிறாங்கன்னு, அதனால் அது ஏறுது அப்படிங்கிறாங்க. ட்ரிவேணி இன்ஜினியரிங் இடையில டிமர்ஜருக்கு அப்புறம் இறங்குச்சு, 200 வந்தது, அப்புறம் தொடர்ந்து ரேலி ஆச்சுன்னு சொல்லிட்டு வாங்கினேன், நாட் பேட். நாட்கோ ஃபார்மா இது ரிசல்ட் சரியில்லாமல் இறங்குச்சு, மொத்தமாக வாங்கி வச்சுருக்கேன். நேற்று ஒரு 10 ஷேர் வாங்கினேன், 20 ஷேர் இருக்குது. குட்லக் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. நேற்று விற்றேன் ப்ராஃபிட்டில், அப்புறம் அடிஷ்னல் ஒரு 10 ஷேர் வாங்கினேன். இப்போ வாங்கின ரேட்லேருந்து ஏறி தான் இருக்குது. ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் நேற்று விற்றேன் ப்ராஃபிட்டில், இன்றைக்கி நியூட்ரலாக இருக்குது. வால்சந்த் ரிஸ்கில் இருக்குது. கொச்சின் ஷிப்யார்டு டி6 நல்லா இருக்குது, 167க்கு 182 வரைக்கும் போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஏறணும், ஹோல்டிங்கில் இருக்குது. ஆயிலும் ஓஎன்ஜிசியும் கொஞ்சம் இந்த வார் பிரண்ட் கூடி இருக்குங்கிறதுனால இருக்குது. ஷார்ட்ஸ் முடிச்சுக்கிடுவோம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.